கொடுத்த வாக்கு. ஒரு காலத்துல நடந்த விஷயம். புத்திசாகர் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு 3 பசங்க, அஜய், சுஜய், அப்புறம் விஜய். மகாராஜாக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ராஜ்யம் யாருக்கு கொடுக்கறதுன்னு. அதனால அவர் ஒரு வழி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 பேரையும் தோட்டத்துக்கு கூப்பிட்டதா சொல்றாரு. நான் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லுன்னாரு. அரண்மனையில இருக்கிற தோட்டம். எங்க பாரு, என்னோட பசங்க கிட்ட அவங்க அப்பா அவங்கள தோட்டத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லு. நான் அவங்க கிட்ட பேசணும். சரிங்க மகாராஜா, அப்படியே சொல்லிடுறேன். நான் உங்க 3 பேரையும் எதுக்காக இங்க கூப்பிட்டேன்னா, என்னால முடிவெடுக்க முடியல. நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய இந்த ராஜ்யம் உங்க 3 பேர்ல யாரு ஒழுங்கா பாத்துப்பாங்கன்னு. அப்பா, நீங்க என்னையா சந்தேகப்படுறீங்க? என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா, நீங்க எது கண்டிப்பா யோசிச்சு வச்சிருப்பீங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க 3 பேரும் கல்யாணம் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். கல்யாணமா? இது உங்களோட நிபந்தனையா? ஆமா, கல்யாணம் ஆன ஒருத்தனால தான் என்னுடைய ராஜ்யத்தை பாத்துக்க முடியும். என்ன நிபந்தனை இது? நீங்க சொல்ற மாதிரியே செய்றோம்ப்பா. மகாராஜா சொன்னதை கேட்டு அஜயும் சுஜயும் அவங்களோட மனைவியை தேடி அவங்க கிளம்பிட்டாங்க. சில நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் பெரிய பையன் அஜய் அவனோட மனைவியோட மறுபடியும் அரண்மனைக்கு திரும்ப வரான். மனைவிய அப்பாக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அரண்மனைக்குள்ள. அஜய், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு அழகான ராஜகுமாரி யாரு? அப்பா, இவதான் என்னோட மனைவி, ராஜகுமாரி ஹீனா. அடடா, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க. உன்னுடைய மனைவி ரொம்பவே அழகா இருக்கா. ரொம்ப நன்றிப்பா. மகாராஜா சூரஜ்மல்லோட பொண்ணிவ. கண்ணா, எங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்க அப்பா நிறைய பசு, அதே மாதிரி தங்கம், வெள்ளி கொடுத்து அனுப்பியிருக்கிறத பார்த்தேன். ஆமா மாமா, இது எல்லாமே எங்க கல்யாணத்துக்கு வந்த பரிசு. எங்க அப்பா உங்க எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புனாரு. உங்க அப்பாவுக்கு என் சார்பா வாழ்த்துக்களை சொல்லு. கூடி சீக்கிரம் அவருடைய குடும்பத்தோட விருந்து சாப்பிடறதுக்கு இங்க வரணும்னு சொன்னேன்னு சொல்லு. கண்டிப்பா மாமா, நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன். சில வாரம் கடந்து போச்சு. மகாராஜாவோட 2வது பையன் சுஜய் அவனோட மனைவியை கூட்டிட்டு ராஜ்யத்துக்கு வரான். அப்பா, இவதான் என்னோட மனைவி ராஜகுமாரி பீனா. இவ ஒரு சின்ன ராஜ்யத்தோட ராஜகுமாரி. ராஜ்யம் சின்னதோ பெருசோ எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. எனக்கு சந்தோஷம் என்னன்னா, உனக்கு மனைவி கிடைச்சிருக்கா, அதுதான். நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருங்க. மாமா, எனக்கு எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்காக ஒரு நல்ல கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். அட, ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும். அப்பா, இவ ரொம்ப நல்லா கவிதை எழுதுவா தெரியுமா? கேட்டு பாக்குறீங்களா? கண்ணா, உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா எனக்கு அந்த கவிதையை கொடு. என்னுடைய அறையில உட்காந்து படிக்கிறேன். சரிங்க மாமா, கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கறேன். நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். மகாராஜாவோட கடைசி பையன் விஜய் இப்பதான் அவனோட மனைவியை தேடி கிளம்பி இருக்கான். அவனோட பயணத்துல ஒரு காட்டுக்குள்ள போயிடுறான். அங்க நிறைய புது புது சத்தங்கள் கேக்குது. திடீர்னு சில பேர் வந்து இளவரசனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அவரை கூட்டிட்டு போய் அவங்க சிறையில அடைச்சு வச்சிடுறாங்க. இவங்க யாரு என்னன்னு ரொம்ப யோசிச்சோம். அவனுக்கு எதுவுமே புரியல. இவங்க ஏன் அவனை அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. சில நாட்கள் கடந்து போச்சு. அவனை நினைச்சு அவங்க அப்பா ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாருன்னு அவனுக்கு தோணுச்சு. விஜய்க்கும் அவங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு. அதுக்குள்ள ஒரு நாள் அவனுக்கு ஒரு அழகான சத்தம் கேக்குது. விஜய் கிட்ட ஒரு கேள்வி கேக்குது. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த சத்தம் எங்க இருந்து வருது? என் கண்ணுக்கு யாரும் தெரியலையே. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? யாரது? என் கண்ணு முன்னாடி வாங்க. இப்படியே சில நாட்கள் போச்சு. விஜய்க்கு அந்த அழகான குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா யாருமே கண்ணு முன்னாடி தெரியல. ஒரு நாள், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி,
நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். இப்போ நீ இதுல இருந்து வெளியே போகலாம். நீ தயாரா இரு. தயாராவா? எதுக்கு? நீங்களாம் யாரு? நீ இப்ப போய் குளிக்கணும்ல? இந்த தண்ணி, நீ குளிச்சு ஷேவ் பண்ணி தயாராரு. இவரோட முடிய வர வெட்டணும் போல இருக்கு. என்ன நடக்குதுங்க? உனக்கு மகிழ்ச்சியான செய்தி, இனிமேல் நீ எங்க சிறையில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா நல்லா இருக்கும். உங்களோட கல்யாணம் தான். கல்யாணமா? அந்த குரல் யாரோடது, என்ன நடக்குதுன்னு விஜய்க்கு எதுவுமே புரியல. இவங்க எல்லாரும் யாரு, அவனை கூட்டிட்டு எங்க போறாங்கன்னே தெரியல. அவங்க எல்லாரும் விஜய ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்கள மாதிரியே நிறைய குள்ளன்கள் இருக்காங்க. ஹால் முழுக்க குள்ளமானவங்க இருக்காங்க. ஒரு ஜட்ஜும் இருக்காரு. அவரு கல்யாணத்தை நடத்துறதுக்காக வந்திருக்காரு. கல்யாண புடவையில ஒரு அழகான பொண்ணு வந்துட்டு இருக்கா. அவளும் குள்ளச்சி தான். அவளோட முகம் புடவையில மூடி இருக்கு. அவ ஜட்ஜு கிட்ட வந்ததுக்கு அப்புறம், நீ தயாரா இருக்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ம். நீ உன்னோட முகத்தை காட்டலாம். அவளோட முகத்தை காட்டின உடனே அவ முகத்துல ஒரு பெரிய மச்சம் இருந்துச்சு. அவ முகமும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அவ சின்னதா கருப்பா இருந்தா. இல்ல. விஜய் இத பார்த்து பயந்துடுறான். ஆனா கொடுத்த வாக்கு ஞாபகம் வந்து இப்படி சொல்றான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால கண்டிப்பா பண்ணிப்பேன். அவன் கல்யாணத்துக்கு தயாரான உடனே அங்க திடீர்னு நிறைய புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த குள்ளமானவங்க எல்லாரும் மறைஞ்சிடுறாங்க. அந்த இடத்துல அங்க ஒரு அழகான ராஜகுமாரி மீனா வந்துடுறாங்க. மத்த குள்ளமானவங்க எல்லாரும் அவங்க வேலை செய்யறவங்களா மாறிட்டாங்க. இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு விஜய் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு குரல் கேக்குது. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தப்பா நடந்துக்கிட்டதுனால எங்க எல்லாருக்கும் சாபம் இருந்தது. அந்த சாபத்துல இருந்து வெளியே வர யாராவது ஒருத்தர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கணும். அந்த வாக்கை காப்பாத்தினாதான் அந்த சாபம் எங்களை விட்டு போகும். மறுபடியும் நாங்க எங்களோட உண்மையான ரூபத்துக்கு வருவோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்களோட வாக்கு காப்பாத்திருக்கீங்க. சில நாட்களுக்கு அப்புறம் ராஜகுமாரி மீனாவை விஜய் அவனோட ராஜ்யத்துக்குள்ள கூட்டிட்டு போறான். அப்ப மகாராஜா ரொம்ப மகிழ்ச்சியாகிறாரு. எல்லாரையும் அங்க கூப்பிடுறாரு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய 3 பசங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இதை விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்கும்? சரிங்கப்பா, உங்களுக்கு அப்புறம் யாரு மகாராஜா ஆவாங்கன்னு சொல்றீங்களா? ஆமாப்பா, உங்களுக்கு அப்புறம் யார் மகாராஜான்னு சொல்லிருங்க. பசங்களா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாக்க கொடுத்து அதை காப்பாத்துறது. யாரால அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்த முடியுதோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கும். அஜய் அப்புறம் சுஜய் விஜய பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு எதுவும் புரியலையேப்பா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த ராஜ்யத்துக்கு ஏத்த ராஜா விஜய் தான். ஏன்னா அவன் எந்த பயங்கரமான நிலையில மாட்டிக்கிட்டாலும் சரி, அவன் கொடுத்த வாக்க மட்டும் காப்பாத்துறான். யாரால இத பண்ண முடியுமோ அவங்களால தான் இந்த ராஜ்யத்தையும் காப்பாத்த முடியும். எல்லாத்த விட முக்கியமான விஷயமே இதுதான்.